ஓமவல்லி இலை, ஆடாதொலை, நொச்சி இலை, தூதுவளை, கருந்துளசி, தும்பை, மிளகு, ஜீரகம் இதெல்லாமே அரைச்சி நம்ம சளிக்காக சரி பண்ண போகிறோம். இது எப்படி அப்படின்னீங்கன்னாக்கா, நீண்ட நாள் சளியாக இருந்தாலும் சரி அலர்ஜிக்கெல்லாமே இந்த சாறை கொடுக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லாத்தையுமே போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இது எல்லாமே போட்டதுனால தான் இந்த நம்ம இப்போ டஸ்ட் அலர்ஜிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் இதாக இருக்கும். அரைச்சாச்சு. இதை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு, ஒரு சொம்பு தண்ணி கொதிக்க வச்சு எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டாலே போதும். அந்த இலை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி அதில் ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது பாருங்கள், நல்லா பொங்க கொதி வந்துட்டுருக்கு. இதை ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். இதை இப்போ வடிகட்டிடுறோம். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி 1 டம்ளர், காலையில் 1 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர் இதை குடித்தாலே சளி எல்லாமே முறிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு வந்து சங்கில் போடலாம். ஒரு சங்கு காலையில், ஒரு சங்கு ராத்திரி, ஒரு சங்கு கொடுத்தீங்கன்னாக்க சளியெல்லாம் முறிஞ்சிடும். நீண்ட நாள்